இடத்துல ஷோல்டர் பெயினா இருக்கா, கையில வெயிட் தூக்குறப்ப, தலைக்கு மேல தூக்குறப்ப பெயின்ஃபுல்லா இருக்கா, இந்த இடத்துல இருக்க பைசெப்டல் டெண்டினைட்டிஸ் தாங்க காரணம். வாங்க பார்க்கலாம். ஒரு குரூ இருக்குங்க, அதுக்குள்ளதான் நம்ம பைசெப்ஸோட டெண்டன் வரும். அதுக்கு மேல ஒரு லிகமெண்ட் இருக்குங்க. அது நேச்சுரலாவே வீர் அண்ட் டியர் ஆனாலோ அல்லது இன்ஜுரி ஆகிறப்பயோ இந்த டெண்டன் வந்து அங்க ஸ்டெபிலைஸ் இல்லாம வெளியே வந்து மூறப்போ அதோட டெண்டன்ல வந்து இன்ஃபிளமேஷன் இருக்குங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையை நேரா நீட்டிக்கோங்க. நல்லா வெளியே திருப்புற மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையில சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா மேல தூக்குங்க. இந்த இடத்துல வலி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஷோல்டர்ல அதுதாங்க பைசெப்டல் டெண்டினோபதி. இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட சொல்யூஷனை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா இது மாதிரி படுத்து கையை எல் ஷேப்ல வச்சுட்டு சப்போர்ட் பண்ணி தடுத்துக்கோங்க. மைல்டா மசில கண்ட்ராக்ட் பண்ணுங்க, இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ்டா விடுங்க. 30 to 50% கண்ட்ராக்ட் பண்ணா போதுங்க. நம்பர் 2, இது மாதிரி படுத்துட்டு 90 டிகிரில வச்சுக்கிட்டு கையை நல்லா கீழே கொண்டு போயிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ், ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச். இது மாதிரி படுத்துட்டு கையை மடக்கி ஷோல்டர் முன்னாடி வச்சுட்டு செஸ்ட் நல்லா மேல தூக்கி விடுங்க. நம்பர் 4, கையை அதே மாதிரி சைட்ல எடுத்துட்டு வந்துட்டு சைட்வேஸ் அண்ட் அப் கையை நல்லா மேல தூக்கி பொறுமையா விடுங்க. 5, கையை இது மாதிரி மடக்கி மடக்கி விடுங்க. 6, கையை இது மாதிரி புஷ் பண்ணிட்டு அதோட சேர்ந்து ஆர்ம் லிஃப்ட் பண்ணி பொறுமையா விடுங்க. டெண்டன்னா இன்ஜுரி ஆகிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்குங்க. அடிக்கடி வீர் அண்ட் டியர் இருக்கும். அது பியாண்ட் த லிமிடேஷன் போனா இது மாதிரி இன்ஃபிளமேஷன் நடக்கிறது காமனான விஷயம் தான். அதை ஹீல் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா ஃபர்தரா டேமேஜ் இருக்காது. நம்மளும்